டிஇபி ஐடி எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் போயிட்டு டிஇபி ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க் அது வந்துடும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கெட் யுவர் டிஇபி ஐடி அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து உங்களோட ஏபிசி ஐடி போடணும். ஏபிசி ஐடி அப்படின்றது என்ன அப்படின்ற ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், நீங்கள் அதில் போய் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஏபிசி ஐடிலாம் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே என்டர் ஏபிசி ஐடி இருக்குல்ல, இந்த இடத்துல உங்களோட ஏபிசி ஐடி கொடுத்து நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் ஏபிசி ஐடி ஷோ ஆகும். அடுத்த டிஇபி ஐடி நாட் எட் கிரியேட்டட் அப்படின்னு இருக்கும். உங்கள் நேம் இருக்கும், உங்கள் ஜெண்டர் இருக்கும், உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அது கீழே மெயிலும் மொபைல் நம்பரும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மெயிலும் மொபைல் நம்பரும் நீங்கள் ஆல்ரெடி அட்மிஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா அங்கே என்ன மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ, அங்கே என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அது கொடுங்க. இல்லை இதுக்கு மேலே தான் நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மெயில் ஐடி கொடுக்க போகிறீங்க, அதுக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுக்க போகிறீங்களோ அது கொடுங்க. நீங்கள் இந்த ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துட்டு கீழே இந்த டிக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், ஐ அக்ரி, அதை டிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டியர் ஸ்டூடெண்ட் டிஇபி ஐடி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் இருக்கும். இதுதான் உங்களோட டிஇபி ஐடி. உங்கள் டிஇபி ஐடி ரீசெக் பண்ணணும் அப்படின்னா திரும்ப டிஇபி ஐடியோட ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா அங்கே என்டர் ஏபிசி ஐடி இருக்குல்ல, அங்கே உங்களோட ஏபிசி ஐடி கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அது கீழே நேமு, ஜெண்டர், டிஓபி, அடுத்து உங்கள் டிஇபி யூனிக் ஐடி இருக்கும். இப்படி தான் செக் பண்ணணும் டிஇபி ஐடியை. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.